வணக்கம். நாம இப்போ பாடம் 32 அதாவது பார்ட் 32 லெசன் 32 பார்க்க போறோம். இதுக்கு முந்தின பாடங்கள் எல்லாம் நம்ம பாடமாவும் படிச்சுட்டு வரோம். கொஞ்சம் 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 அதில் இலக்கணம் சொல்லக்கூடிய கிராமர் அதுவும் அப்படியே சேர்த்துக்கிட்டே வரோம். அது ஈஸியாக தானே இருக்கு. நம்ம பேச்சு வழக்குக்கு என்ன பயன்படுத்துகிற போகிறோமோ அதுதானே இலக்கணம். நம்ம தமிழ் இலக்கணங்கள் எப்படி நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதைத்தான் நாம் இங்கே சொல்கிறோம். ஆனால் ஒரு இலக்கணம்ங்கிற ஒரு உதாகரமாக சொல்லாமல் அதை நம்ம எப்படி பேச்சுக்கு பயன்படுத்துகிறோங்கிற அதைத்தான் அப்படியே தான் அந்த இலக்கணமும் இங்கே வருது. அதனால் நீங்கள் இலக்கணம்ங்கிறத வச்சு ஒரு பெரிய பயம்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு நாம் படிக்கக்கூடிய அட்ஜெக்டிவ் சொல்லக்கூடிய பெயர் உரிச்சொல், அதாவது அட்ஜெக்டிவ்னு சொல்லக்கூடிய பெயர் உரிச்சொல், விசேஷன்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. பெயர் உரிச்சொல்னா என்ன சார்? அதாவது பெயர் சொல் தெரியும் உங்களுக்கு. பெயர் பெயர்னா ஒரு நேம் நவுன்னு சொல்லக்கூடியது பெயர். அந்த பெயருக்கு உரிச்சொல்லுங்கிறது பெயர் உரிச்சொல். அது என்ன சார் பெயருக்கு உரிச்சொல் பெயர் உரிச்சொல்னா? வேற ஒன்றும் இல்லை. ஒரு பொருளையோ அல்லது ஒரு நபரையோ அல்லது ஏதோ ஒரு சம்திங் ஒன்றையோ மிகைப்படுத்தியோ அல்லது குறைப்படுத்தியோ தாழ்த்தோ இந்த வார்த்தை மூலமா அது மீனிங் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனா பையன் அப்படின்னு சொல்றோம். பையன் அதில் எதுவும் இல்லை, பாய் பையன், நல்ல பையன். இப்போ பொண்ணு பார்க்க போறாங்க. பொண்ணு பார்க்க போகும்போது பையனை பற்றி விசாரிக்கணும், பொண்ணை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆள்கிட்ட போய் கேட்காங்க, அந்த பையன் எப்படி? பையன் பையன் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கும், அவனை மாதிரி அருமையான பையன், வெரி வெரி குட் பாய், ரொம்ப சூப்பரான ஒரு பையன் கிடைக்கவே கிடைக்காது. எப்படி வித்தியாசம் இருப்பாரு. அப்போ பொண்ணு பார்க்க வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். ஆஹா சூப்பர் மாப்பிள்ளை கிடைச்சிட்டாரு அப்படின்னு. அப்போ அந்த சாதாரண ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை விசாரிக்கக்கூடிய டயத்தில் இந்த பெயர் உரிச்சொல் எப்படி பயன்படுத்தி பையன் பரவாயில்லங்கிறதுக்கும், அருமையான பையன், சிறப்பான பையன், அவனை மாதிரி ஒரு சூப்பரான பையன், அவனை மாதிரி ஒரு சிறந்த பையன், நல்ல பையன், இப்படிலாம் அவனுக்கு குட்வில் தரக்கூடிய ஒரு வேர்டு தான் அந்த நல்ல. அதே பொண்ணு பார்க்கவங்கிட்ட மாப்பிள்ளை அவன் மோசமான பையன்களா அப்படின்லாம் சொல்லிட்டு போது முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்த வார்த்தையை பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்க மாட்டாங்க, போயிடுவாங்க, திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அப்போ மோசமானங்கிறது அந்த பையனோட குவாலிட்டி எப்படி மாற்றி விட்டுட்டு பாருங்க. அந்த மாதிரி ஒரு பொருள்னா பையன், பொருள், மாடு, மாடு, கோழி, ஏதோ நேம் சம் நவுன், அதுக்கு வேல்யூவை கூட்டுறது, வேல்யூவை குறைக்கிறது, அந்த வேலையை செய்து பாருங்க. அதுதான் பெயர் உரிச்சொல், விசேஷன், அட்ஜெக்டிவ். நிறைய நம்ம படித்த வார்த்தை தான் இதில் வந்திருக்கு. ஆனாலும் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற அந்த இதை தான் இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். அச்சா, அச்சே, அச்சி, நல்லன்னு நமக்கு தெரியும், நல்ல, குட் அல்லது வெல். இப்போ நம்ம சொன்னதுதான், ஒரு பையனை பற்றி விசாரிக்க போகிற லட்கா கைசா, பையன் எப்படி இருக்கான், பையன் எப்படி. ஒரு பொண்ணு வீட்டார் போய் விசாரிக்காங்கன்னா, ஓ லட்கா கைசா, அந்த பையன் எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லும்போது லடுக்கா பௌத் அச்சா, ரொம்ப சூப்பர், நல்ல பையன் அப்படின்னு சொல்லும்போது வேல்யூ எப்படி கூடுது பாருங்க. அதுதான் இந்த விசேஷன் சொல்லக்கூடிய பேர். அப்போ அச்சா, அச்சே, அச்சி, இதை பத்தி ஏற்கனவே நம்ம நிறைய பாடத்துல பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம். என்னது? பின்னால வரக்கூடியது ஆண்பால் ஒருமை அப்படின்னா அங்க இந்த அச்சா பயன்படுத்தணும். புரா, சோட்டா, படா, ठंडा, थोड़ा, லம்பா, சௌடா, காலா, எல்லாம் என்னது? இதுக்கு பின்னால வரக்கூடியது ஆண்பால் ஒருமையாக இருக்கணும்னா அதுக்கு இந்த இடத்துல இதை நாம யூஸ் பண்ணுவோம். நல்ல பையன், அச்சா லடுக்கா. இதே இது அச்சே எங்க சார் வரும்? பையன்கள் ப்ளூரல் அல்லது நல்ல ஆசிரியர், ஒரு மதிப்பா சொல்லணும்ல. அப்போ மதிப்புக்கும் ஆண்பால் ப்ளூரலுக்கும் ஆண்பால் பன்மைக்கும் என்ன பயன்படுத்தணும்? அச்சே, அச்சே லடுக்கே. நம்ம ஒருமை பன்மையும் பார்த்துருக்கோம். அப்போ அச்சே வந்து அங்க லடுக்கே ப்ளூரல் இருக்காது. அச்சே அத்தியாபக், நல்ல ஆசிரியர், அவர் அருமையான ஒரு ஆசிரியர் அப்படி சொல்றதுக்கு அச்சே சொல்லணும். அச்சா சொல்லக்கூடாது. அச்சா அத்தியாபகம் சொல்ல சார், ஆசிரியர் ஒருத்தர் சார்னா ஒருத்தருக்கு இல்லை, மதிப்புக்கும் இந்த அச்சே தான். அப்போ ஆண்பால் மதிப்புக்கும் பன்மைக்கும். அச்சி பின்னால வருது பெண்பாலாக இருந்தால் அச்சி லடுக்கி.
அச்சி காய் நல்ல பசு. அச்சி நல்ல பெண்பால் ஒருமை, பெண்பால் பன்மை, பெண்பால் மதிப்பு எல்லாத்துக்கும் சேம் ஒன்னே ஒன்று தான், அச்சி தான். அப்போ பின்னால் வருததை பொறுத்து தான் நீங்கள் இதை பயன்படுத்தணும். டண்டா சாரி புரா புரே புரி, பேடு கெட்ட மோசமான. இவ்வளோ இதுக்கு சொன்ன அதே விளக்கங்கள் தான் எல்லாத்துக்கும், இருந்தாலும் ஒரு திருப்பி நான் உங்களுக்கு படித்து காமிக்க. சோட்டா சோட்டே சோட்டி, சிறிய ஸ்மால் சின்ன, சின்ன குழந்தை. சோட்டி பச்சி பெண் குழந்தையா இருந்தா, ஆண் பையனா இருந்தா சோட்டா பச்சா சின்ன பையன். பையன்கள் சின்ன பையன்கள் சோட்டே பச்சே, அவ்வளோதான். படா படே படி பெரிய லார்ஜ். அப்போ பெரிய மரம் படா பேடு, பெரிய மரங்கள் படே பேடே. அப்போ ப்ளூரல் பன்மைக்கு ஆண்பால் பன்மை ஒருமை பன்மை பெண்பால் ஒருமை பன்மை மதிப்பு எல்லாத்துக்கும் படி. இப்போ இதெல்லாம் நம்ம எல்லாம் ஒன்று தான், ஒரு இதை வச்சு தான் நம்ம மற்றது சேம் தான். மீனிங்கும் நமக்கு இந்த வார்த்தையில் முக்கால்வாசி வார்த்தை நம்ம ஏற்கனவே படித்த வேர்டு தான், இருந்தாலும் பெயரூரி சொல் விசேஷங்கிற அடிப்படையில் இது எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத இந்த பாடத்தில் பார்த்துட்டு இருக்கோம். படா படே படி பிக் லார்ஜ், அதுக்கு தமிழ் மீனிங் பெரிய. டண்டா டண்டே டண்டி கோல்டா குளிர்ந்த. சும்மா தண்ணி அப்படிங்கிறதுக்கும் குளிர்ந்த தண்ணின்னா அந்த தண்ணியோட பாருங்க, ஏ அப்பா குளிர்ந்த தண்ணின்னா அப்புறம் ஐஸ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அதுக்கு ஒரு வேல்யூ வித்தியாசப்படுத்துதுல. அப்போ டண்டா பாணி டண்டா பாணி. டண்டி டண்டேன்னா எங்கே அதுக்கு பாணிக்குன்னா அதுக்கு தகுந்த நிறைய வார்த்தைகள் ஒருமை பன்மைகள் வந்துச்சுன்னா நிறையா இருக்கும். ஐஸ்கிரீம்ஸ் நிறைய டண்டே ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியுது இருக்கு. தோடா தோடே தோடி, சம் லெஸ் குறைஞ்ச சிறிது கொஞ்சம், இதுக்கெல்லாம் இந்த தோடா தோடே தோடி பயன்படுத்திக்கலாம். தோடா காணலாவோ கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போய் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ தொடி தேர் கொஞ்சம் தூரம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, தொடி தேர் தொடி தூர் கொஞ்சம் தூரம் அப்படி கூட சொல்லலாம். தொடி தேர் சிறிது நேரம், தொடி தூர் கொஞ்சம் தூரம், எல்லாத்துக்குமே தொடி. தொடே தொடே சப்ஜி, சப்ஜின்னா என்னது, நம்ம சைட் டிஷ்ஷு சொல்கிறது. அப்போ அது ப்ளூரலாக இருந்துச்சுன்னா நிறைய தொடேங்கிறத யூஸ் பண்ணலாம். ஆக இந்த அச்சா அச்சே அச்சியில் சொன்ன ஒருமை பன்மை பெண்பால் மதிப்பு ஒருமை அதே சேம் தான் எல்லாத்துக்கும். லம்பா லம்பே லம்பி நீண்ட நீளமான, லாங் லென்த்தி. அடுத்தது சௌடா சௌடே, சௌடா சௌடே சௌடி அகண்ட, பிராட் விசாலமான, அகன்ற பரந்த விரிந்த, எதுனாலும் சொல்லலாம் சௌடி. அப்புறம் காலா காலி, காலா காலே காலி கருப்பு பிளாக்கி, கருப்பான அப்படிங்கிற மீனிங், கருத்த அல்லது கருப்பான அப்படிங்கிறதுக்கு காலா காலே காலி. காலான வெறும் காலான